வருங்கால அரசு அதிகாரிகளுக்கும் வருங்கால அரசு ஆசிரியர்களுக்கும் வணக்கம். சீக்கிரம் செல்லுக நேர்வழியில், அதை செத்தைகள் கூடிய தூர்க்கும் முன்னே நோக்கி அத்திசை நேர்த்திசையில் துளி சோம்பலுமின்றி நட எடுநீ. கால்கள் இரண்டும் படைத்தவன் நீ, பெரும் கல்லும் மலையும் கடப்பதற்கே. மேலிரு கைகள் அவைகளுண்டே, அங்கு விம்மும் புதர்களை அறுப்பதற்கே. கண்ணிரண்டு முள்ளன முன்னடக்க, இரு காதுகள் உண்டு துணை வரவே. விண்களை கீறி வழியமைக்க, உந்தன் வீர மனம் உண்டு செல்லுகவே. இன்று இலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில். இன்று இலை பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில். சென்று இலை பாருக முற்றிடத்தே, தம்பி தேன் வந்து பாயும் உன் காதிடத்தே. சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே நல்ல செடி இலை பாரிடுமோ. சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே போஸ்டிங் ஆர்டர் வாங்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தூக்கம் வருமா? அதை நான் கேட்கல, சாலை வந்து என் கேட்கிறாரு. சாதனை பூக்களை ஏந்தும் முன்னே நல்ல செடிகளை பாரிடுமோ. வேதனை யாவும் மறந்தது பார், செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலை. இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு இன்னல்கள் நடந்தாலும், உங்களுக்கு ஆப்போசிட்டா எவ்வளவு போராட்டம் பண்ணாலும், எத்தனை பேர் உங்களுக்கு படிக்க கூடாதுன்னு சொன்னாலும் அதெல்லாம் தாண்டி நீங்க கடந்து வாங்க. தாண்டி நம்ம போகணும். நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் தான், காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் சாதிப்பதில்லை, காரியங்கள் சாதிப்பவர்கள் காரணங்களே சொல்வதில்லை. அந்த காரணத்துக்குள்ள என்ன வாய்ப்பு இருக்குன்னு தான் பாக்குறாங்க. சில பேர் வீட்லயே இருக்கீங்க, எனக்கு கிளாஸ், உங்க கிளாஸ் வேணுங்க, எனக்கு ரெக்கார்ட் கிளாஸ் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. வாய்ப்பே கிடையாது. உங்கள்ட்ட ஒரு விஷயம் எப்ப வேணா பாத்துக்கலாம் அப்படின்னா அது கண்டிப்பா நீங்க பாக்கவே மாட்டீங்க. நைட்டு 8 to 10 அப்படின்றப்ப 8 மணிக்குள்ள நீங்க ஈஸியா சாப்பிட்டுக்கலாம். அப்போ ஒருத்தர் சொல்றாங்க, என் குழந்தை தூங்க வைக்கணும். இதெல்லாம் நீங்க கால்ஸ் பேசுறதுக்கான லிஸ்ட் நான் பேசிட்டு இருக்கேன், ஓகேவா? என் குழந்தை தூங்க வைக்கணுமே. ஹெட்செட் ஒன்று காதுல இருக்கு, ஹெட்செட் போட்டுட்டீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு மட்டும் தான் கேட்க போகுது, வேற வெளியில கேட்காது. குழந்தை தட்டு விட்டு கேட்கலாம் தானே. அதுதானே வெற்றி. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க? நான் இப்படி கஷ்டப்பட்டு படிச்சேன்னு சொல்றது ஒரு ஸ்டோரி வேணாமா? என்ன பண்ணுவீங்க? எப்படி நம்ம கிளாஸ் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஒன்லி லைவ் கிளாஸ். நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன், அந்த லிங்கை டச் பண்ணா மட்டும் போதும். உங்க கையில என்னெல்லாம் இருக்கணும் ஒண்ணுமே இருக்க தேவையில்ல. நீங்க டிராவல் இருந்தாலும் ஓகே தான், நீங்க வேற எங்கேயாவது வெளில இருந்தாலும் ஓகே தான், இல்ல யாருக்குமே தெரியாம படிக்கிறீங்களா எல்லாமே ஓகே தான். உங்க கையில ஒரு போனு, ஒரு ஹெட்செட், அவ்வளவுதான். எல்லாமே நான் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். அந்த பிடிஎஃப் தான் டிக்டேட் பண்ணி நடத்துவோம். அந்த பிடிஎஃப் உங்க கண்ணுக்கு தெரியும். உங்ககிட்ட எதுவுமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு போனு, ஒரு ஹெட்செட், இதுவே அதிகபட்சம் போதுமானது, ஓகேங்களா? கிளாஸ் எந்தெந்த டைம்ல இருக்கும் அப்படின்னா, நைட்டு 8 to 10 உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். நைட்டு 8 to 10 உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே ஆனா டான மார்னிங் விடிய காலம் 4 to 6. எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் தான் நீங்க படிக்க போறீங்க. எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தான் நீங்க படிக்க போறீங்க. 4 to 6 விடிய காலம் 4 to 6 உங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஆனா உங்களுக்கு மேத்ஸ் கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி டெய்லியுமே 8 to 10 எல்லாமே சாப்பிட்டு சமைச்சு முடிச்சு எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. 8 மணிக்கு டான் ஷார்ப்பா உட்காந்துருங்க. 8 to 10 தொடர்ந்து கால் வந்துட்டே இருக்கு. தயவுசெய்து எல்லாத்துக்கும் ஒரு சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா மார்ச் 1 சொல்றதுக்காக நான் ஏப்ரல் 1 சொல்லிட்டேன். ஆக்சுவலா நான் அதை கவனிக்கவே இல்லை. ஏப்ரல் 1 எப்படி டங்கு ஸ்லிப் ஆகி சொன்னான்னு கூட தெரியல. மார்ச் 1 அதுக்கு நான் ஷெட்யூல போட்டு வச்சிட்டோம். பட் ஏப்ரல் 1 அப்படின்னு சொல்லி டங்கு ஸ்லிப் ஆகி சொல்லிட்டேன். அதனாலேயே நிறைய பேர் ஏப்ரல் 1 கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், கண்டிப்பா 50 அட்மிஷன் மட்டும் தான் போடுவோம், ஓகேங்களா? எங்களுக்கு அட்மிஷன் போடுறதோ இல்ல மணி மைண்டடோ அது நோக்கமே கிடையாது. அட்மிஷன் போடுற அனைவருமே பாஸ் பண்ணணும். பேப்பர் 1க்கு நாங்க இப்படிதான் எடுத்தோம். அத்தனை பேருமே ஒருத்தர் விடாம செலக்டர். 72 பேர் எடுத்தோம், 72 பேருமே செலக்டர். அதே மாதிரி இப்ப எஸ்டிடி எக்ஸாமுக்கு 50 பேர் மட்டும் தான் செலக்ட் பண்றோம். அந்த 50 பேருக்கு ஃபுல் ரிசல்ட் கொடுக்கணும். அவங்க எப்படி நம்ம ஸ்டேட் தான் எடுக்க வைக்கணும், அதுதான் எங்களோட நோக்கம். அதனால அட்மிஷன் ஒரு நோக்கமே கிடையாது. அட்மிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு இன்னையோட, ஓகேவா? ஆனா எல்லாரும் கால் பண்ணி எங்களுக்கு எப்படி மேம் தெரியும் அட்மிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அட்மிஷனுக்கு 45 பேர் ஆல்ரெடி அட்மிஷன் போட்டாங்க. 45 பேர் ஆல்ரெடி அட்மிஷன் போட்டாங்க. நாங்க டார்கெட் வச்சு 50. 2-3 நாள் தான் ஓபன் வச்சிருந்தோம் அந்த அட்மிஷன், ஓகேவா? ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஓபன் பண்ணோம். நேத்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலா இப்ப விஷயம் என்னன்னா, மேம் நீங்க க்ளோஸ் பண்ணது ஓபன் பண்ணா எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. கரெக்ட் தானே அவங்க கேட்கறதுமே. திருப்பி கால் பண்ணி தொடர்ந்து அதிக கால்ஸோட டைம் 6 to 8. தயவு செய்து 6 to 8 கால் பண்ணாதீங்க. அதுதான் முதல் உங்களுக்கு வேண்டுகோளே, ஓகேங்களா? 6 to 8 மட்டும் ஏன் கால் பண்ணக்கூடாதுன்னா, அப்ப டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் போயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 200 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு வெறுத்தனமா படிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலா பிப்ரவரி 5 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அதுமே வீடியோ போட்டுருக்கோம் உங்களுக்கு, ஓகேவா? பிப்ரவரி 5 ஸ்டார்ட் பண்ணோம். 200 மெம்பர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு பேரோட லைஃபும் பாதிக்கும் நீங்க 6 to 8 கால் பண்ணீங்கன்னா, ஓகேங்களா? 6 to 8 கால் பண்ணும்போது அவங்களோட கிளாஸ் கட் ஆயிட்டே இருக்கும். அப்ப ரொம்ப இரிட்டேட் ஆகும்ல, என்ன பண்ண முடியும், என்ன பண்றதே தெரியாம உங்களோட ஒவ்வொரு டவுட்டை கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். அதுல மோஸ்ட்லி அதிகமான டவுட் என்ன அப்படின்னா, சில பேர் 2-3 தடவை பாஸ் பண்ணிருக்காங்க. 2013 வரை பாஸ் பண்ணிருக்காங்க, ஒரு 84 மார்க் வாங்கி. 2019 பாஸ் பண்ணிருக்காங்க, ஒரு 90 மார்க் வாங்கி. அப்புறம் 2023 பாஸ் பண்ணிருக்காங்க, அதாவது 108 மார்க் வாங்கி. அப்ப நான் எதை அப்ளை பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மார்க் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மார்க் விஷயமே கிடையாது. அது உள்ள வரதுக்கு ஒரு கேட்வே, அவ்வளவுதான். அதாவது உங்களுக்கு எப்படி பிலிமினரி மெயின்ஸ் பாத்துப்பீங்க இல்லையா? குரூப் 2ல பிலிமினரி பாஸ் ஆகுது எதுக்காக? மெயின்ஸ் உள்ள போறதுக்காக மட்டும் தான். நீங்க மெயின்ஸ்ல என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு வேலை. அதே மாதிரி இதுலயும் நீங்க எஸ்டிடி எக்ஸாம்குள்ள போறதுக்கான ஒரு கேட்வே ஓபன் ஆகிறதுக்கு இது நீங்க உள்ள போலாம், அவ்வளவுதான்.
நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. நீங்க 80 மார்க் எடுத்து பாஸ் பண்ணாலும் நீங்க பாஸ் தான். நீங்க 110 மார்க் எடுத்தாலும் நீங்க பாஸ் தான். ஒன்லி பாஸ், அவ்வளவுதான். அது பேர் பாஸ் தான். உங்க மார்க்கை பார்க்கவே மாட்டாங்க. பட் அப்ப எப்படி அப்ளை பண்ணலாம்னா இதுல சீனியாரிட்டி பார்ப்பாங்க. அதுக்காக மார்க் தராங்க. ஒரு வருஷத்துக்கு 0.5. அப்ப நீங்க 2013 பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஓகேங்களா? நீங்க எத்தனை மார்க் எடுத்தீங்கன்னு பெருசு இல்ல, நீங்க எப்ப பாஸ் பண்ணிருக்கீங்க அதான் பெருசு. அதனால மார்க் வச்சு யாரும் அப்ளை பண்ணாதீங்க. இந்த மார்க் எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த மார்க்குக்கும் உங்க வேலைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா? அப்ப எதுக்கு சம்பந்தம்னா எஸ்டிடி எக்ஸாம்ல நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்க அதுதான் உங்க வேலையை தீர்மானிக்கும். எஸ்டிடி எக்ஸாமுக்கு கட் ஆஃப் கேக்குறீங்க, மனசாட்சி இல்லாம. கட் ஆஃப்ன்றது உனக்கு கிடையவே கிடையாது. அது மாதிரி யாராவது சொல்லி சொன்னாங்கன்னா ஏமாந்துறாங்க. இப்பயே அதுக்கான வீடியோ சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எதுக்காக கட் ஆஃப் பாக்குறீங்க? கட் ஆஃப்ன்றது அவங்க 2000 பேர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எக்ஸாம் எவ்வளவு பேர் எழுதினாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் எக்ஸாம் எழுதுவீங்க. 40,000 பேர் வரைக்கும் வந்திருக்காங்க. 40,000 பேர் 50,000 பேர் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. அதுல 150க்கு எவ்வளவு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்க்ல இருந்து 50,000 ரேங்க் வரைக்கும் எல்லாத்துக்கும் மார்க் லிஸ்ட் போடுவாங்க. எங்களுக்கு எவ்வளவு தேவை? கவர்மெண்ட்டுக்கு 2000 பேர் தேவை. அப்ப ஃபர்ஸ்ட் 2000 பேர் தான் எடுப்பாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2000 பேர் தான். அப்ப 2000மாவது ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, லாஸ்ட் 2000மாவது ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட மார்க்கை தான் நீங்க கட் ஆஃப்னு சொல்றீங்க. பா இவ்வளவு எடுத்தா பாஸ் ஆப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் 150 மார்க், ஃபர்ஸ்ட் மார்க் 140 வச்சுக்கோங்களேன் ஒரு பேஜ்க்கு. அது ஸ்டேட் லெவல்ல சொல்றேன். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 140 வச்சுக்கோங்களேன். அடுத்த மார்க் 139, அப்புறம் 130, அப்புறம் 131, அப்படி அப்படியே 129, 120 அப்படியே வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு பேர் தேவை? ஒரு 2000 பேர் தேவை வச்சுக்கோங்க. ஒரு பேஜ்க்கு 2000 பேர் தேவை. 2000மாவதா ரேங்க் எத்தனை எடுத்துருக்காங்கன்னா 115 எடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 115 நீங்க கட் ஆஃப்னு சொல்றீங்க. அப்படியே நீங்க எடுத்துக்கிறீங்க. கட் ஆஃப் அப்படின்னா 115 எடுத்தவங்களுக்கு வேலை கிடைச்சு வச்சுப்பா. 115 கட் ஆஃப். அதுக்கு மேல எடுத்தா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். அப்ப கட் ஆஃப் ஏதாவது சொல்றோம் நம்ம. பட் இப்ப எப்படி நிர்மாணம் பண்ண முடியும்? ஆக்சுவலா நீ 2000மாவது ரேங்க் இப்படி எடுக்க போறாங்கன்னு இப்ப சொல்ல முடியும். நாங்க தோஷியக்காரங்களா? தோஷியக்காரங்களாலேயே கணிக்கவே முடியாது. அதுவே ஒரு கணிப்பு, அவ்வளவுதான். அதுவே இருக்குல்ல கணிப்பு, அவ்வளவுதான். கணியன் அப்படின்னாவே கணிக்க முடியும், அவ்வளவுதான். மற்றபடி இதுதான் நடக்கும்னா பெர்ஃபெக்ட்டா ஊர்ஜிதமா படுத்தவே முடியாது. ஓகேவா? அப்போ 2000மாவது யார் ரேங்க் எடுக்க போறாங்க? 1999 பேர் தேவைன்னா 1999 யார் இருக்காங்களோ அவங்களோட மார்க் என்னவோ அதுதான் கட் ஆஃப். ஓகேவா? இதுல நீங்க எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாது. கட் ஆஃப் இனிமே யாரும் கேட்காதீங்க. எனக்கு கால் பண்ணி என்ன தைரியமா தான் நீங்க கட் ஆஃப் கேட்பீங்க. கொலை பண்ணிடுவாங்கள. இப்போதைக்கு உங்களோட நோக்கம் எல்லாமே என்ன இருக்கணும் அப்படின்னா எழுமின் விழுமின் கருதிய கருமம் கை கூடும் வரை அயராது உழைமின். எந்திருக்கிறீங்க, விழிப்புணர்வு அடைகிறீங்க, எவ்வளவு பேர் படிச்சுட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்க, நீங்க உழைக்கிறீங்க, உங்களோட இதுக்காக உழைக்கிறீங்க. ஓகேங்களா? இன்னொன்னு ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து இனிமே படிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது இன்னைக்கு உட்காந்து படிங்க. நான் நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற வார்த்தை, நாளைன்ற வார்த்தை உங்க வாயில வந்துச்சுனாவே இது உருப்படாத போறதுக்கான வழிகள் அப்படின்னு அர்த்தம். நாளைன்னு ஒண்ணு வரப்போறதே கிடையாது. விடிஞ்சிச்சுன்னா அதுவும் இன்னைக்கே தான் இருக்க போகுது. அன்னைக்கு விட தெரியும். பட் நான் கிளாஸ் சேரணும், கண்டிப்பா சேரணும், எனக்கு ஒரு 2 days கூட டைம் கொடுங்க ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால உங்களுக்கு 2 days நான் டைம் கொடுக்குறேன். எப்போ? 23. இப்போ என்ன பிப்ரவரி 23, 24. இன்னைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. யாராவது அட்மிஷன் போடணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்பவே 45 பேர் அட்மிஷன் போட்டாங்க. மேபி 50 பேர் மட்டும் தான் இருக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கோம். அதனால 50 பேருக்கு தான் அட்மிஷன் போட போறோம். இன்னைக்கு நாளைக்கு அட்மிஷன் ஓப்பன்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி கால் பண்ணவங்க என் பேர் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா நோட் பண்ண முடியாத தங்கங்களா? எப்படி நோட் பண்ண முடியும்? நீங்க எப்போ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுவீங்களோ அப்பதான் அட்மிஷன் போடுவாங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சிருக்கோம். எத்தனை பேர் நோட் பண்ணி வைக்க முடியும்? அப்ப திருப்பி நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஆக்சுவலி எல்லாமே இப்ப நம்ம டிஎன்பிசி 200 பேர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே எஸ்டிடி, அதெல்லாம் பிசி போயிட்டு இருக்கு, எஸ்ஐ போயிட்டு இருக்கு, இவ்வளவு குரூப் அது எல்லாமே டெஸ்ட் பேட்ச் இருக்கு. இன்னொன்னு எஸ்டிடிக்கு டெஸ்ட் பேட்ச் கேட்டிருக்கீங்க. டெஸ்ட் பேட்ச் தனியா கிடையாது. எஸ்டிடிக்கு நான் டெஸ்ட் பேட்ச் தனியா வைக்கவே மாட்டோம். எங்களோட ஸ்டூடெண்டை எப்படி பாஸ் பண்ண வைக்கணும் மட்டும் தான் நான் யோசிப்பேன் தவிர மத்த எதுவுமே யோசிக்கவே மாட்டோம். மத்த வீடியோ வரது கொஞ்சம் ரேர் தான். ஓகேங்களா? நான் எதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா இவ்வளவு தூரத்துல இருக்கும், ஆன்லைன்ல படிச்சுட்டு இருக்கோம், நம்மளோட கிளாஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது, உங்களுக்கு பேனிக் இருக்கும் இல்லையா? அந்த பேனிக் போறதுக்காக, அந்த பயம் போறதுக்காக இப்படிதான் கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஜஸ்ட் ஒரு வீடியோ டெமோ வீடியோ போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஓகேவா? இதுக்கு மேல டைம் இல்ல. ஆக்சுவலி எனக்கு போகணும்னு ஆசை தான், எல்லா வீடியோ போகணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் எனக்கும் ஆசை தான். பட் டைம் சுத்தமா இல்ல. அந்த காரணத்தினாலதான் உங்களுக்கு டெமோ கிளாஸ்க்காக தான் அப்லோட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணீங்களோ அதான் ஃபர்ஸ்ட் போகணும்னு சொல்லிருக்கேன். அது ரொம்ப 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 முக்கியம். அதனால யாரும் மார்க்கை கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்க முன்னாடி டெட்ல பேப்பர் 1ல எடுத்த மார்க்கே கிடையாது. அது ஜஸ்ட் நீங்க ஒரு குவாலிஃபைட், அவ்வளவுதான். நீங்க எஸ்டிடி எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு தகுதி வாங்கிருக்கீங்க, அவ்வளவுதான். அது ஒரு தகுதி தேர்வு. இதுதான் நியமன தேர்வு உங்களோட போஸ்டிங் அதுக்கானது. இதுல நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்க தலையெழுத்த மாத்த உங்களுக்கு போஸ்டிங் கூட நிப்பாட்டும். ஓகேவா? இந்த 3 மாசம் கஷ்டப்படுங்க. 3 மாசம் தான் ஃபுல்லா இருக்கு. அதை கஷ்டப்படுங்க, உங்க லைஃப் டோட்டலா மாறிடும். ஓகேவா? இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானம், வேதனை எல்லாரும் மார்க் டைம். இந்த டைம் அலட்சியம் காட்டாதீங்க. உண்மையாமே புரியுதா? அதுவும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் என்னன்னா இந்த வருஷம் யாருக்குமே எஸ்டிடி எக்ஸாம் எப்படி கேட்பாங்க, எந்த மெத்தட்ல கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க நிறைய பேர் தெரியாம இருக்கும். அப்போ அது மாதிரி தெரியாம குழப்பமா இருக்காங்க இல்லையா? அவங்க குழப்பமா இருக்க டைம்ல நீங்க யார் தெளிவா படிச்சு அடிக்கிறீங்களோ அவங்க கையில வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஒரு வருஷம் ஒரே ஒரு எக்ஸாம் முடிஞ்சிட்டா கூட எல்லா கையிலும் ப்ளூ பிரிண்ட் வந்துடும். இங்க இருந்து தான் எடுத்திருக்காங்க. அவங்க எல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. எந்த பேஜ்ல இருந்து எடுத்தார்கள் தெரியுமா, எந்த பேப்பர்ல இருந்து எடுத்தார்கள் தெரியுமா, எந்த நோட்ஸ்ல இருந்து எடுத்தாங்க தெரியுமா. இன்னொன்னு நோட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, தயவு செய்து அது மாதிரி யாரும் நோட்ஸ் எடுத்து படிக்காதீங்க. எஸ்டிடி அந்த போர்டே சொல்லிட்டாங்க, நாங்க எங்களோட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் புக்கை மட்டும் படிச்சா போதுமானது, எந்த நோட்ஸும் தேவையில்லை. ஏன்னா உங்க சிலபஸ் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. சிலபஸ் கொடுக்காம எப்படி நீங்க நோட்ஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணுவீங்க? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சிலபஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்ப டிஎன்பிஎஸ்சினா நீ மெட்டீரியல் சொல்ற ஒரு நியாயம் இருக்கு. டிஎன்பிஎஸ்சில ஒரு சிலபஸ் ஒன்று இருக்கு. இப்ப நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஊழல் கேட்டிருப்பாங்க, லோக்காயுத்தா லோக்பால். இந்த ஊழல் லோக்காயுத்தா லோக்பால் எந்த புக்லயும் இல்ல. அதனால நீங்க மெட்டீரியல் தருறதோ சோர்ஸ் தருறதோ ஒரு நியாயம் இருக்கு. இதுல என்ன நியாயம் இருக்கு? ஸ்கூல்ல அதாவது இந்த போர்டுல தெளிவா சொல்லிட்டாங்க, 1ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் உங்களுக்கு நாங்க கொஸ்டின் எடுப்போம். 9th 10th போகலாம், 9th நல்லாவே போகும், ஆனா போகலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 6th இருந்து 10th வரைக்கும் அட்ட சூப்பரா ஜாலியா அப்படியே மெமரி பண்ணி வச்சிடணும். எப்போ என்ன கேட்டாலும் பேஜ் கூட சொல்ற மாதிரி சூப்பரா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான் நம்மளோட அதிகபட்சமான ஒரு குறிக்கோள். அவ்வளவுதான். இதை நோக்கி தான் நம்ம மூவ் பண்ண போறோம். நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கும், எங்க இருக்கும், எப்போ இருக்கும் அப்படின்னா ஒன்லி ஃபார் ஆன்லைன். நான் ஒரு லிங்க் அனுப்புவேன், உங்க பொண்ணான கையில அந்த லிங்க் டச் பண்ணாலே போதும், கிளாஸ் ஓப்பன் ஆயிடும், நீங்க கிளாஸ்ல வந்துருவீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரூல் சார். இன்னொன்னு, இப்போ இல்ல இதை எதுக்காக சொல்றேன்னா, நிறைய பேருக்கு ஆன்லைன் கிளாஸ் எனக்கு தெரியல பாத்தீங்களா, ஒவ்வொருக்கும் நான் டெஃபினிஷன் சொல்லிட்டு இருக்கேன். அதனால ஒரு வீடியோ போடலாமே தான் வந்திருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் எப்போ உங்களுக்கு கிளாஸ் இருக்குன்னா 8 to 10, 6 to 8 டிஎன்பிசி தான் கிளாஸ். குழந்தைய கூடாது. டிஎன்பிசி பாத்தீங்கன்னா டிஎன்பிசி தான் 6 to 8 கிளாஸ். எஸ்டிடி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு எஸ்டிடி எக்ஸாம் 8 to 10 உங்களுக்கு கிளாஸ். சாட்டர்டே சண்டே மட்டும் கண்டிப்பா உங்களுக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கும், விடியகால கிளாஸ் இருக்கும். விடியற் காலையில 4 to 6 எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு முடிச்சுட்டு வந்துருவீங்க. அவ்வளவுதான். விடியகால 4 to 6 உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். எஸ்டிடி எக்ஸாமுக்கு விடியகால 4 to 6 கண்டிப்பா சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கிளாஸ் இருக்கும். மார்னிங் கிளாஸ் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னா மேக்ஸ்க்காக. எப்பவுமே வாரம் சாட்டர்டே சண்டே மேக்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்ப மேக்ஸ் சொல்லும் போது ஞாபகம் இருக்கு, சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் எனக்கு கால் பண்ணா. அப்படி பேர் சொல்றேன் பாத்துட்டு இருந்தா, சாரி, சந்தோஷ் அப்படின்னு ஒரு பையன் கால் பண்ணா. அப்படி மேம் மேக்ஸ் தவிர மத்தெல்லாம் அட்டன் பண்ணிக்கலாமா அப்படின்னாரு. நான் என்ன நினைச்சேன், ஒரு மேக்ஸ்ல லெஜெண்ட் போல, அதனாலதான் அப்படி சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா விஷயம்னா அவருக்கு மேக்ஸ் வராதுன்னு அவரே முடிவு பண்ணிட்டார். மேம் நான் என்ன பண்ணா எனக்கு மேக்ஸ் வராது, அதனால மேக்ஸ் தவிர மத்ததெல்லாம் படிக்கலாம்னு இருக்கேன். நான் வந்து பிஜிடி ஆப்ல கூட பாஸ் பண்ணேன், சர்டிபிகேஷன் வரைக்கும் போனேன், என்னால முடியல அப்படின்னாரு. விஷயம் என்னன்னா, எனக்கு தெரியல அப்படின்றது பிரச்சனையே இல்ல. எனக்கு தெரியலன்னா அவங்களை வாழ்த்தணும், அவங்க தெரிஞ்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்க நம்ம மோட்டிவேஷன் பண்ணுவோம். பட் வராதுன்னு சொல்ற வார்த்தை தப்பானது. வராதுன்னு சொல்லவே கூடாது. நமக்கு வராத ஒரு விஷயம் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகேவா? சித்திரமும் கைப்பழக்கும் சிந்தமிழும் நாப்பழக்கும். எப்போ பிராக்டிஸ் மேக்ஸ் மோன் பெர்ஃபெக்ட். எவ்வளவு ஈஸியா மேக்ஸ் போட முடியும் அப்படின்றதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? மேக்ஸ் ஒரு விஷயமே இல்ல. அப்படி உங்களுக்கு மேக்ஸே வராதுன்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே விட்டுருங்க. அப்போ ஒரு விஷயம் வரவே வராதுன்னா அதுல மினிமம் மார்க் எப்படி இருக்கலாம்னு பாருங்க. மேக்ஸ் உங்களுக்கு சுத்தமா வரவே வராது, அப்ப அளவியல் விட்டுருங்க, ஃபார்முலா போடுறதை விட்டுருங்க, மத்தெல்லாம் ஷார்ட்கட்ல போட முடியும்ல. அப்ப கண்டிப்பா தனிவெட்டி கூட்டிகள் இத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, பெர்சன்டேஜ் இத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 டாபிக் தான் இருக்கு. அந்த 5-6 டாபிக் மட்டும் நீங்க ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து என்ன சப்ஜெக்ட், அதுல இருந்து எத்தனை கணக்கு தான் ஏற்ற பண்ணிடலாம். அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 15 மார்க் 20 மார்க் எப்படியும் ஒரு 5 கொஸ்டின் வந்து நல்லா படிச்சு நல்லா மேக்ஸ் தெரிஞ்சவங்க தான் அடிக்க முடியும். இப்ப அறகுறையா இருக்கவங்க மேக்ஸே வராதவங்க எல்லாம் ஈஸியா கண்டிப்பா 20 மார்க் அடிக்க முடியும். அப்ப அந்த 20 மார்க் என்ன பண்ணலாம்னு பாக்கலாம்ல. அதையே விட்டுட்டு போகணும். அவங்க சொந்தப்பா ஷாக் ஆன, உனக்கு வராதுன்னு சொல்றீங்களா, கண்டிப்பா வருங்க, நாங்க வர வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்ப மேக்ஸ் ஒரு விஷயமே இல்ல. எப்பவுமே சாட்டர்டே சண்டே வாரத்துல 2 நாள் விடியற்காலையில 4 to 6 உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏன்னா நல்லா தூங்கிருப்பீங்க, உங்க மூளை நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்கும், காலையில எந்திரிச்சிருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷா உங்க மூளைக்கு வேலை கொடுத்தா டக்கு சூப்பரா புரியும். ஓகேங்களா? அதனால மார்னிங் 4 to 6 உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அது இல்லாம வாரம் 6 நாள் என்ன நடத்துறோமோ அது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் இருக்கும். கண்டிப்பா டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிராக்டிஸ் மேக்ஸே அமௌண்ட் பெர்ஃபெக்ட். எப்படி இருக்கும் டெஸ்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அட்மிஷன் போட்டவங்கன்னா கரெக்டா மார்ச் 1ஆம் தேதி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, அன்னைக்கு மார்ச் 1ஆம் தேதி காலையில கரெக்டா 6 மணிக்கு உங்க போனுக்கு டைன்னு ஒரு மெசேஜ் வரும். அது என்ன அப்படின்னா OMR ஷீட் 150 கொஸ்டின் கொண்ட ஒரு OMR ஷீட் வரும். அந்த OMR ஷீட்டை நேரா ஜெராக்ஸ் கடைக்கு போறீங்க, ஒரு 30 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க. இது எதுக்கு ஜெராக்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க கம்ப்யூட்டர் தான் எழுதுனீங்க கரெக்டா, இப்போ நீங்க OMR ஷீட்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது. அப்போ OMR ஷீட் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா, டைம் சேவ் பண்ணும் இல்லையா. 2-3 தடவை படிச்சு பார்த்து ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கும் திருப்பி ஒரு 2-3 தடவை ரிவிஷன் வரதுக்கும் ஒன்னாவது கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு, 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் தெரியல, அந்த இடத்துல நின்று டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது என்ன தெரியுதோ அதை பார்த்து போட்டு வந்துட்டு இருக்கணும். திருப்பி எதெல்லாம் தெரியலையோ இதெல்லாம் இங்கி பிங்கி இதுவா அதுவான்னு இருக்கும்ல, பிரச்சனையா இருக்கும்ல, அந்த கொஸ்டின் திருப்பி போகணும், அதெல்லாம் அடிச்சு வந்துருக்கணும். திருப்பி ஒண்ணுமே தெரியல ஒன்று இருக்கும் இல்லையா, அப்போதைக்கு திருப்பி எல்லாம் முடிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு ஐடியா லைட்டா ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு கிளிக் கிடைக்கும். அதை வச்சு நீங்க 3ஆவதா எதுவுமே தெரியல அப்படின்றத அட்டன் பண்ணலாம். அது மாதிரி OMR ஷீட்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல ஃபுல்லா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், மாத்தி ஸ்டார்ட் பண்ணாம எப்படி இருக்கணும், பேனிக் ஆகாம எப்படி இருக்கணும். இன்னொன்னு இங்க ஏ பார்த்து போவீங்க, 22க்கு ஆன்சர் ஏன்னு பார்த்து போவீங்க, அங்க போய் பீன் குறிச்சு வச்சிருவீங்க. ஏன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்க, எப்படி எழுதுறது உங்களுக்கு தெரியாது. OMR ஷீட் வச்சு பேனிக் ஆகக்கூடாதுன்றனால தொடர்ந்து OMR ஷீட்ல நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஒவ்வொரு வாரமும் எப்படி உண்மையான எக்ஸாம் இருக்க போதோ அது மாதிரி தான் உட்காந்து எழுத போறோம்.
வாரத்துல கண்டிப்பா இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும், மேத்ஸ் கிளாஸ் இருக்கும், தமிழ் கிளாஸ் இருக்கும், ஜிகே கிளாஸ் இருக்கும். நீங்க எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் வச்சிருக்கீங்க. ஓகேவா? நீங்க லாஸ்ட்ல ஒரு 1 மந்த் எல்லாம் பழக்கப்படுறதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் சயின்ஸ்ல நம்ம கை வைப்போம். எடுத்தோம் சயின்ஸ்ல கை வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆயிடும். அதனால சயின்ஸ் எடுத்தோம் எடுக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் ஃபுல்லாவே மத்த எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் அதுக்கப்புறம் நம்ம சயின்ஸ் உள்ள விடுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி கிளாஸ் நடக்கும்னு சொல்லிட்டேன். 6 to 8 தயவுசெய்து கால் பண்ணாதீங்கன்னு சொல்லியாச்சு. மார்ச் 1 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பா மார்ச் 1 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். மார்ச் 1 கிளாஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. அப்படியே 23 24 இன்னைக்கு 4 மணி டைம் கொடுத்துருக்கீங்க. எதுக்காக அட்மிஷன் க்ளோஸ் பண்ணி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. விஷயம் என்னன்னா மார்ச் 1 கிளாஸ் ஸ்டார்டட். உங்களுக்கு எஸ்டிடிக்கு தனியா மேக்ஸ் கிளாஸ் ஸ்டார்டட் ஆகும் ஆக்சுவலா. ஆனா எடுத்த உடனே ஒரு 50 பேர் வேற இடத்துல வந்திருப்பீங்க, வேற வேற சுச்சுவேஷன் வந்திருப்பீங்க. எல்லாரும் எப்போ முன்னாடி பாஸ் பண்ணிருக்கலாம், போன வருஷம் பாஸ் பண்ணிருக்கலாம். 2013 ரொம்ப பேர் அதிகமா எனக்கு கால் பண்ணி 2013 தான் பாஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி நான் திருப்பி பழைய ஒரு எனர்ஜியை கொண்டு வருது? அப்ப நான் எப்போதுமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வாரம் அவங்க பிராக்டிஸ் கொடுத்து ஆயத்தமாகிட்டு அந்த போர்க்குள்ள உள்ள விடுவோம். ஓகேங்களா? அந்த ஆயத்தப்படுத்துறது தான் இந்த ஒரு வாரத்துக்கானது. என்ன அப்படின்னா மார்ச் மாசம் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலா உங்களோட எஸ்டிடி எக்ஸாம்க்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி உங்களை பிடிச்சி ஒரு கடலுக்குள்ள உள்ள தள்ளி விட்டுருவோம். அதாவது ஒரு 200 பேர் படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னாங்க டிஎன்பிஎஸ்சி. அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுவோம் குரூப்ல. அந்த லிங்க் உள்ள சும்மா நீங்க வாங்க, நீங்க எதையும் பண்ண வேணாம், ஜஸ்ட் கவனிங்க கிளாஸ் எப்படி போகுது, எப்படி ஷார்ட் கட்ஸ் இருக்கும், அத்தனை பேர் எப்படி ஆன்சர் பண்றாங்க, எவ்வளவு வெறியோட இருக்காங்க, இவ்வளவு பசங்க எப்படி இருக்காங்க. அது சும்மா நீங்க பார்க்கும்போது அவங்க ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி தூண்டும்ல, அது நீங்க அடுத்தடுத்து படிக்க சூப்பரா இருக்கும். ஒரு 4 நாள் நீங்க தொடர்ந்து கிளாஸ் அட் பண்ணிட்டீங்கன்னா உங்க வயசு ஃபுல்லா புஷ்னு குறைஞ்சிரும். நீங்க ஒரு துடிப்போட படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நம்மளாலேயே முடியும், இவ்வளவு பேர் ஆன்சர் பண்ணா நம்மளாலேயே முடியாது உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். நம்ம கிளாஸஸ்ல ஜஸ்ட் நம்ம அட் பண்ணா நாளைக்கு நீ ரிவைஸ் பண்ணும்போது கூட அப்படி மூணு அப்படி கண்ணாலே ஓட்டும். ஓகே டன் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தது எந்த டேன் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு பக்கத்தையும் அப்படின்னு திருப்பி விட்டுருவீங்க. நம்ம ஷார்ட்கட் எப்படி எழுதணும், ஷார்ட்கட் ரிவைஸ் பண்ணணும். ஒரு பக்கத்துல ஒரு பாடம் எடுத்தோம்னா அந்த பாடத்தை ஒரு பாடி பார்த்துட்டு அதை மூடி வச்சுட்டு அந்த பாடத்தை எப்படி தத்துருவமா சொல்லணும் எல்லாத்துக்கும் ஒரு பழக்கப்படுத்திட்டு தான் அந்த எக்ஸாம்பிள் அதாவது உங்களை பேட்சுக்குள்ளே உள்ள நடக்கும். ஓகேவா? அதுக்காக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால பேட்சை க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு அட்மிஷன் நோக்கம் கிடையாது, வந்த எல்லாத்தையும் பாஸ் பண்ண நம்ம நம்பி ஒருத்தவங்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் பாஸ் பண்ண வைக்கணும். எப்படி நம்ம பேப்பர் 1ல ஃபுல் ரிசல்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி எஸ்டிடி எக்ஸாம்ல ஃபுல் ரிசல்ட் தரணும். அது மட்டும் தான் இதோட நோக்கம். அதனால வந்த எல்லாத்தையும் அப்படியே ஒரே குரூப்பா வச்சு அந்த குரூப்புக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி லிங்க் அனுப்பிச்சிடுவோம். ஆக்சுவலா டிஎன்பிஎஸ்சி லிங்க் உங்களுக்கு எதுவும் நடத்த மாட்டோம். டிஎன்பிஎஸ்சிக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கோம். அவங்க ஆக்சுவலா அவங்க நார்மலா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நார்மலா பண்றது உங்களுக்கு ஷாக்கா தான் இருக்கும். என்னடா இவ்வளவு பேர் இருக்காங்க, இப்பெல்லாம் பதில் சொல்றாங்க. அதுக்கே கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க, பயந்தாங்க. என்ன மேம் இப்பெல்லாம் ஃபயரா இருக்காங்க, நாங்களால ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பேனி அந்த ஒரு பயம் பதட்டம் வந்தாதான் அடுத்து நீங்க அடுத்து பயம் எல்லாம் அடுத்து போகலாம் படிக்க முடியும். உங்க மேல நம்பிக்கை வரும். ஓகே இவ்வளவு பேர் ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்க யாருமே எதுவுமே கத்துக்கலாம் வரல. அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி பிப்ரவரி 5 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். பிப்ரவரி 5 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. இப்போ ஒரு மாசம் கூட இன்னும் முடியல, 20 நாள் தான் ஆயிருக்கு. அப்ப அவங்களால இவ்வளவு சூப்பரா ஆன்சர் பண்ண முடியும், எல்லாத்தையும் பூந்து கட்டி விளையாடுறாங்க அப்படின்னா நம்மளாலேயே முடியும். இப்போ 4 மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு. ஓகேவா? இப்ப மார்ச் மாசம் உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். மார்ச் 31 நாள் இருக்கு, ஏப்ரல் 30 நாள் இருக்கு, மே 31 நாள் இருக்கு. அப்ப எவ்வளவு நாட்கள் உங்களுக்கு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ஜூன் 26 நாள் இருக்கு. இந்த 4 மாசம் உங்க கையில இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? ஈஸியா சூப்பரா முடிச்சுட்டு ஸ்பீட் ரிவிஷன் விட்டு டெஸ்ட் ஃபுல்லா முடிச்சு பெர்ஃபெக்ட்டா நம்ம ஸ்டேட் ரேங்க் எடுக்கிற அளவுக்கு உள்ள போவோம். அதனால யாரும் பயப்பட தேவையில்ல. கண்டிப்பா அடிக்கிறோம், தட்டி தூக்குறோம். உங்களோட வயசோ உங்களோட நீங்களா ஏதாவது நினைச்சுக்காதீங்க மெமரி பவர் இல்ல, நாங்க வயசு ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் எந்த கட்சியும் சாராதவள், ஒரு பேச்சுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? திருவிக்கா சாகுறப்பதான் படுக்கை பிதற்றல் ஒரு நூல் எழுதினாரு. அவருக்கு இல்லாத ஒரு மறதியா? முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா சாகரப்ப 96 வயசுலதான் வந்து நிறைய மேடைகள் நிறைய பேச்சு பேச நிறைய புத்தகங்கள் கடைசி வரைக்குமே மேடையர்ல கடைசி வரைக்குமே நிறைய புத்தகங்கள் எழுதிட்டு இருந்தாரு. எப்படி அவருக்கு அவ்வளவு ஞானம்? அந்த டைம்ல அது நடந்துச்சு, அது இதுக்காக நடந்துச்சுன்றாரு. எப்படி அவ்வளவு யோசிக்க முடியுது? மூளைக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்னொன்னு நம்மளோட பிரெயின் 10⁻23,882,000 இத்தனை நியூரன் நிறையலாம். இத்தனை நியூரன் நிறைய முடியும். ஆனா ஆளாளப்பட்ட எடிசனே வெறும் 10⁻12 நியூரன் தான் இணைஞ்சிருக்கு. அப்ப நம்ம மூளை எந்த அளவுக்கு வேணா டெவலப் பண்ணிக்க முடியும், எவ்வளவு வேணா நம்மளால படிக்க முடியும். படிச்சா பைத்தியமானு யாரும் சொன்னாங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அன்னைக்கு கட் பண்ணிருங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. படிச்சு ஒருத்த பைத்தியமான உனக்கு கிடையவே, காதல் பண்ணி பைத்தியமா இருக்கானா கூட நம்பிடலாம், தாடி வளர்த்து அப்படி நினைச்சிட்டு பேட் சுத்திட்டு நம்பிடலாம். படிச்சு ஒருத்தன் பைத்தியமாவாங்க நீங்க ஒருத்தரை பார்க்கவே முடியாது. அப்படி கிடையவே கிடையாது. அங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னா எங்க இருக்காங்க அப்படி நேரில் பார்த்துட்டு வாங்க. அப்படி கிடையவே கிடையாது. பாரதிதாசன் உட்பட பாரதியார் உட்பட அறிவை விசாலமாக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? படிக்க படிக்க அறிவு தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க. நவில்தோறும் நூல் நயம் போலும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. படிக்க படிக்க அறிவு விசாலம் திருவள்ளுவர் கூட எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப நீங்க எந்த அளவுக்கு படிக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு தான் போகும். எல்லாத்துலயும் நல்லா வித்வானா தான் ஆவீங்க, அதுல பெர்ஃபெக்டா தான் ஆவீங்களே தவிர, அது தெளிவீங்களே தவிர, அதுல நீங்க தான் மாஸ்டரா இருப்பீங்களே தவிர உங்களுக்கு படிச்சு குழம்புன்னு உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அதனால ஷார்ட்கட் வச்சு எப்படி ஈஸியா உங்க மெமரி பண்றது, ஒரு புக்கை எப்படிலாம் அவ்வளவு ஈஸியா இருக்கும். நீங்க எவ்வளவு கஷ்டமா நினைச்சிட்டு இருந்தாலும் உள்ள போயிட்டு அந்த கிளாஸ் நீங்க கவனிச்சிட்டா போதும்.
ஜஸ்ட் காதால கேட்டாவே நீங்க போதும். ஓகேவா? கிளாஸ் முடிஞ்சோன்னா அன்னைக்கு கிளாஸ்ல என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வாய்ஸ் நோட் அனுப்பணும். அது ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு வராது. அது எதுக்கு பழக்கப்படுத்துறோம்னா உங்களுக்கு மறக்காம இருக்கிறதுக்காகவும் நீங்க உங்களோட பிரெயின் ஆக்டிவேட் பண்றதுக்காகவும் உங்களோட ஞாபகம் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் தான். ஒரு விஷயத்தை கோர்வையா உங்களால சொல்லும் போது அடுத்தடுத்து உங்களுக்கு அது பழகிடும். அப்போ உங்களுக்கு மேரேஜ் கொடுத்தா கூட 2 மணி நேரம் மூச்சுடாம பேசுற அளவுக்கு நீங்க ட்ரைனிங் ஆயிடுவீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம கிட்ட படிச்சுட்டு நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா நீங்க தனியா ஒரு அகாடமியா ரன் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய மாஸ்டர் ஆயிடுவீங்க. அதனால பயப்பட வேணாம். உங்க வயசு இதெல்லாம் எதுவுமே தடை கிடையாது. நீங்க அழகா இருக்கீங்க, அசிங்கமா இருக்கீங்க, என்ன கேஸ்ட்ல போனிருக்கீங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்கு இல்ல குட்டை நட்டை அதெல்லாம் விஷயமே கிடையாது. உங்களுக்கு கடின உழைப்பு இருக்கு பண்றதுக்கு உங்களுக்கு நீ தயாரா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவ்வளவுதான். ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போதும். நீங்க அறிவாளியா இருக்கணும் அவசியமே கிடையாது. உழைப்பாளியா இருந்தா போதும், ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? வெற்றி நமதே, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.